டெலிவரி பாய் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் போலீசார் பிரபல ரவுடி உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். மனைவி ஆசை மெசேஜ் அனுப்பிய ஆத்திரத்தில் நடந்த பயங்கரம் இது. ஹாய், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படி மாற்றான் மனைவிக்கு வாட்ஸ்ஆப்பில் ஆசை மெசேஜ் அனுப்பிய வாலிபர் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர் தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே திருமண்டங்குடி பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி. 31 வயதாகும் இவர் மருதநல்லூரில் ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் 2 தினங்களுக்கு முன்னர் பைக்கில் சென்றபோது பூனை குறுக்கே வந்ததால் விபத்து ஏற்பட்டு அடிபட்டதாக கூறி கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார். சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய போதும் புகழேந்தியின் உடல்நிலை சரியாகவில்லை. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் என்ன நடந்தது என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது சிலர் தன்னை தாக்கியதாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து குடும்பத்தினர் புகழேந்தியை கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே உடல்நிலை மோசமடைந்து சிகிச்சை பலனின்றி புகழேந்தி உயிரிழந்திருக்கிறார். உடனே இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் புகழேந்தியின் சடலத்தை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். புகழேந்தியை இப்படி அடித்து கொன்றது யார் என்று விசாரித்ததில் மருதநல்லூரைச் சேர்ந்த சிலர் மகனை வரவழைத்து கடுமையாக அடித்ததாக கூறியுள்ளனர். அதன்படி புகழேந்தியின் செல்போன் சிக்னலை ஆராய்ந்து அவருக்கு போன் செய்த மருதநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிபி சக்கரவர்த்தி உட்பட 5 பேரை தட்டி தூக்கி வந்து விசாரித்துள்ளனர். அதில்தான் மனைவிக்கு மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் செய்ததால் பிரபல ரவுடி அடித்ததில் புகழேந்தி இறந்தது தெரியவந்தது. சிபி சக்கரவர்த்தி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவர் அந்த பகுதியின் பிரபல ரவுடி. நாச்சியார் கோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது பல்வேறு குற்றங்கள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில்தான் சிபி சக்கரவர்த்தியின் வீட்டிற்கு பார்சல் ஒன்றை டெலிவரி செய்ய சென்றுள்ளார் புகழேந்தி. அது சிபி சக்கரவர்த்தியின் மனைவி ஆர்டர் செய்த பார்சல். இதனால் அந்த பெண்ணின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பார்சலை டெலிவரி செய்துள்ளார். வீட்டிற்கு சென்ற பின் ரவுடி சிபி சக்கரவர்த்தியின் மனைவியின் அழகை வர்ணித்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என அவருக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார் புகழேந்தி. மேலும் போன் செய்து தொல்லை கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த அந்த பெண் இந்த விஷயத்தை கணவன் சிபி சக்கரவர்த்தியிடம் கூறியிருக்கிறார். இதனையடுத்து மெசேஜ் மூலமாக அந்த பெண்ணை போலவே பேசி கடந்த 8ஆம் தேதி அன்று மருதநல்லூருக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார் புகழேந்தி. அங்கே மாற்றான் மனைவியை பார்க்க ஆசையாக வந்த புகழேந்திக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வந்தது பெண் அல்ல, பெண்ணின் கணவன். அங்கே தனது சகாக்களுடன் காத்திருந்த சிபி சக்கரவர்த்தி புகழேந்தியை அடித்து துவைத்திருக்கிறார். இனிமேல் இந்த எண்ணிற்கு குறுஞ்செய்தியோ அழைப்போ செய்யக்கூடாது என கண்டித்து அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த அடி ஒவ்வொன்றும் இடியாக விழுந்ததில் புகழேந்தி உடல்நிலை மோசமடைந்து பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவுடி சிபி சக்கரவர்த்தி மற்றும் அவரது நண்பரான கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன், ஹரிஹரசுதன், குபேரன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மாற்றான் மனைவிக்கு மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் செய்த வாலிபர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.